எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 15 மற்றும் 16 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. ஸோ இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி, அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பயோ பேங்க் வந்து எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா சென்னையில் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பயோ பேங்க் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பிளட் பேங்க்னா நமக்கு என்னன்னு தெரியும். பிளட் பேங்க் அப்படின்னா ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ்னு சொல்லிட்டு இந்த பிளட்லாம் வந்து சேகரித்து வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பிளட் பேங்க். இப்போ ஒருத்தவங்களுக்கு திடீர்னு பிளட் தேவைப்படுதுன்னா பிளட் பேங்க்லேருந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த உயிரி வங்கி பயோ பேங்க் அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம மனிதர்கள்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா பிளட் சாம்பிள்ஸ், அதே மாதிரி யூரின் சாம்பிள்ஸ், அதே மாதிரி உமிழ்நீர் இருக்குல்ல, அந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க இந்த பயோ பேங்கில். ஸோ அது வந்து எதிர்கால ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துறதுக்காக அந்த சாம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நோய் தொடர்பாக ஆராய்ச்சி மேற்கொள்றதுக்காக. ஸோ இப்போது டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு உயிரி வங்கி வந்து தொடங்கியிருக்காங்க. இந்தியாவில் முதன்முறையாக நீரிழிவு உயிர் வங்கி சென்னையில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எதனால இந்த பாதிப்பு ஏற்படுது, இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக அந்த நோயாளிகளுடைய பிளட் சாம்பிள்ஸ், யூரின் சாம்பிள்ஸ், அதே மாதிரி உமிழ்நீர் சாம்பிள்ஸ்லாம் வந்து இந்த பயோ பேங்க்ல சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த நோய்க்கான காரணங்கள் பற்றிய மேம்பட்ட ஆராய்ச்சிகள் மேற்கொள்றதுக்கு இந்த பயோ பேங்க், அதாவது டயபெட்டிஸ் பயோ பேங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோய்க்கான காரணம் என்ன, இது எப்படி இந்த நோய் வந்து மாறுபாடுகள், இந்த நோயுடைய மாறுபாடுகள் எப்படி இருக்கு, அது தொடர்புடைய கோளாறுகள் என்ன, இது பற்றி ஆய்வு செய்யறதுக்காக தான் உயிரியல் மாதிரிகளை சேகரிக்கிறதுக்காக இந்த பயோ பேங்க் வந்து அமைச்சிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட இணைந்து ICMR, அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தான் அமைச்சிருக்காங்க சென்னையில். இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் யோகா கொள்கையை உருவாக்கும் மாநிலம் எது? ஆன்சர் உத்தரகாண்ட். ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் யோகா கொள்கையை வந்து உத்தரகாண்ட் மாநிலம் தான் உருவாக்க இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமே இருக்காரு. ஸோ அவர் தான் இப்போ வந்து இந்தியாவிலே முதன்முறையாக உத்தரகாண்ட் மாநிலம் வந்து யோகா கொள்கையை வந்து உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உத்தரகாண்டில் தான் ரிஷிகேஷ் வந்து இருக்கு. ஸோ இந்த ரிஷிகேஷ் பார்த்தீங்கன்னா யோகாவின் உலக தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ அந்த வகையில் ரிஷிகேஷை வந்து உலகளாவிய யோகா நகரமாக மேம்படுத்துறது, அதே மாதிரி அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் 50 புதிய யோகா மற்றும் ஆரோக்கிய மையங்களை நிறுவுறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய யோகா அமைப்புகளை மேம்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இது தொடர்பாக தான் இந்த யோகா கொள்கையானது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க, உத்தரகாண்டுடைய முதலமைச்சர். ஸோ இந்தியாவிலே முதன்முறையாக யோகா கொள்கை வந்து உத்தரகாண்டில் தான் வெளியிடப்பட இருக்கு. அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் தான் புஷ்கர் சிங் தாமி. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ அது எப்போ அனுசரிக்கப்படுது? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து, ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஸோ இப்போ ரீசெண்டாக ஓமன் நாட்டின் மஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்றது, 9வது எடிஷன். ஸோ அதில் இந்தியா தான் சாம்பியனாக இருக்குது. நடப்பு சாம்பியனும் இந்தியா தான், இந்த வருஷ சாம்பியனும் இந்தியா தான். ஸோ 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி ஓமன் நாட்டின் மஸ்கட்டில் நடைபெற்றது. அதில் இறுதி ஆட்டத்தில் 3-2 அப்படிங்கிற கோல் கணக்கில், அதாவது பெனால்டி ஷூட் அவுட்டில் 3-2 அப்படிங்கிற கோல் கணக்கில் இந்தியா வந்து சீனாவை வீழ்த்தி சாம்பியனாக இருக்கு. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸு, சீனா வந்து செகண்ட், அடுத்து தென்கொரியா தேர்டு, இது 4th, 5th. ஸோ முதல் 5 இடங்களில் பிடித்த அணிகள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அடுத்த வருஷம் நடைபெற இருக்கக்கூடிய ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி. 4வது கேள்வி, சமீபத்தில் சீடோ புயல் கீழ்கண்ட எந்த தீவை தாக்கியது? ஆன்சர் மயோட். ஸோ பிரான்ஸ் நாட்டின் மயோட் தீவு பகுதியை தான் இந்த சீடோ புயல் வந்து இப்போ ரீசெண்டாக தாக்கியிருக்கு. ஸோ அதனால 14க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க, ப்ளஸ் நிறையா பொருட்சேதமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக யார் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னும் தெரியல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, பிரான்ஸ் நாட்டில் தான் இந்த மயோட் தீவு இருக்குது, அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் மயோட் தீவு இருக்குது. இந்த மயோட் தீவை ரீசெண்டாக சீடோ புயல் வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், அதாவது தென்கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் 2019ஆம் ஆண்டு வந்து இயாட் புயல் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த இயாட் புயல் காரணமாக
மொசாம்பிக், மலாவி, ஜிம்பாப்வே ஆகிய நாடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு புயல் பற்றி பார்த்துருப்போம், ஃபென்ஷால் புயல். அதுக்கு வந்து சவுதி அரேபியா தான் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் 5வது கேள்வி, நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022ஆம் ஆண்டு. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் இந்த நான் முதல்வன் திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ முக்கியமாக எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா, இப்போ மாணவர்கள், அதாவது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், படித்து முடிச்ச இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த நான் முதல்வன் ஸ்கீமை 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. ஸோ மார்ச் 1 தேதி தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களை வந்து கல்வி திறன், அவங்களுடைய 10 லட்சம் இளைஞர்களுடைய கல்வி மற்றும் திறனை வந்து மேம்படுத்தி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கல்லூரி கனவு திட்டமானது செயல்படுத்தப்படுது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் சிகரம் தொடு திட்டமானது தொடங்கப்பட இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நவீன பாடப்பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் கல்லூரி கனவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது என்ன அப்படின்னா, நேம்லே இருக்கு கல்லூரி கனவு. இப்போ யார் கல்லூரி கனவு இருக்கும்? ஸ்கூல் படிக்கக்கூடியவங்க தான். 12th முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து என்ன காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வழிகாட்டுவதற்காக நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கலாம், இதெல்லாம் படிச்சிங்கன்னா அடுத்த ஃபியூச்சரில் இந்த மாதிரியெல்லாம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வழங்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம், உயர்கல்விக்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக அவங்களுக்கு வழிகாட்டுதல்கள் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக செயல்படுத்தப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக நம்ம இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம்னா, இந்த கல்லூரி கனவு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஃபியூச்சரில் என்ன படிக்கலாம், உயர்கல்வி என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக ஆலோசனை வழங்குறதுக்காக டீச்சர் வந்து நியமிச்சிருப்பாங்க. அந்த எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின் படி உச்சநீதிமன்றம் மற்றும் அனைத்து உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக ஆங்கிலம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சட்டப்பிரிவு 348 உட்பிரிவு 1A. ஸோ ஆர்டிகல் 348 சப்கிளாஸ் 1A இந்த பிரிவின் படினா உச்சநீதிமன்றம் அப்புறம் அனைத்து உயர்நீதிமன்றங்கள்லையுமே வழக்காடு மொழியாக ஆங்கில மொழியானது இருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சராக அர்ஜுன் ராம் மேக்வால் இருக்காரு. ஸோ அவர் தான் இது தொடர்பான செய்திகளை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அரசமைப்பு சட்டத்துடைய 348 உட்பிரிவு 1A படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம் மற்றும் ஹைகோர்ட் அனைத்து உயர் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக ஆங்கில மொழி இருக்கு. எந்த சட்டப்பிரிவின் படி? அரசமைப்பு சட்டத்துடைய சட்டப்பிரிவு 348 உட்பிரிவு 1A படி. அதே இதில் 348 சப்கிளாஸ் 2, அதாவது இங்கே இருக்கு பாருங்க, விதி 348 உட்பிரிவு 2 படி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆங்கிலம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த 348 உட்பிரிவு 2ல் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, ஆங்கில மொழி இல்லை, நீங்கள் வேறு மொழி பயன்படுத்தணும், அதாவது ஹிந்தி அல்லது அந்த மாநிலத்தில் வந்து பயன்படுத்துவாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழி வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த தமிழ் மொழி இல்லைனா ஹிந்தி மொழி, இந்த ஏதாவது மொழிகளை நீங்கள் ஆங்கில மொழிக்கு மாற்றாக பயன்படுத்த விரும்பினா குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநருடைய ஒப்புதலை பெற்றதுக்கு அப்புறமா ஹிந்தி மொழி இல்லைன்னா சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மொழி மூலமாக நீதிமன்ற நடைமுறைகளை மேற்கொள்றதுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் 348 உட்பிரிவு 2. அதே மாதிரி இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், அது தொடர்பான விவரங்கள்லாம் வழங்குறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும். ஸோ கூடுதலாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் அந்த உத்தரவுகளை வந்து வழங்கணும் அப்படின்னு விரும்பினா, ஸோ அதுக்காக அலுவல் சட்டத்துடைய 7வது பிரிவில் வந்து அந்த மாதிரி கூடுதலாக மொழிபெயர்ப்பை அந்த சம்மந்தப்பட்ட மாநிலத்துடைய மொழியில வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலுவல் மொழி சட்டத்துடைய 7வது பிரிவில் வந்து குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, மைக்கேல் கவலேஷ்விலி எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஜார்ஜியா. ஜார்ஜியா நாட்டுடைய அதிபராக மைக்கேல் கவலேஷ்விலி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு.
ஸோ இவர் ஒரு கால்பந்து வீரர், முன்னாள் கால்பந்து வீரர் தான் இந்த மைக்கேல் கவலஷ்விலி என்பவர். இப்போ அந்த நாட்டுடைய ஜார்ஜியாவுடைய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அதாவது ஜார்ஜியாவோட ஆளும் கட்சியாக தான் இந்த ஜார்ஜியா கனவு கட்சி இருக்கு. இந்த கட்சி சார்பில் தான் இந்த மைக்கேல் கவலஷ்விலி வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 8வது கேள்வி, சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசைன் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் தபேலா. ஸோ உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் தான் இந்த ஜாகிர் ஹுசைன் என்பவர். ஸோ இவர் சமீபத்தில் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமாயிட்டாரு. ஸோ ஜாகிர் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இசைத்துறையில் வழங்கக்கூடிய உயரிய விருதான கிராமி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. எத்தனை முறை பெற்றிருக்காருன்னா 5 கிராமி விருதுகளை இந்த ஹுசைன் வந்து பெற்றிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது இவருக்கு எப்போ வழங்கப்பட்டிருக்குன்னா 1988ஆம் ஆண்டு, 2008 வந்து பத்மபூஷன் விருது, 2023 பத்ம விபூஷன் விருது வந்து இந்த ஜாகிர் ஹுசைனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 9வது கேள்வி, கர்கா ட்ரோனை டேஷ் உருவாக்கி உள்ளது? இந்திய ராணுவம். ஸோ இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா இந்த கர்கா ட்ரோனை வந்து உருவாக்கி இருக்கு. ட்ரோன் அப்படின்னா ஆளில்லா விமானம். ஸோ கர்கா அப்படிங்கிற தற்கொலைப்படை ட்ரோனை வந்து இந்திய ராணுவம் உருவாக்கி இருக்கு. ஸோ இது ஒரு அதிவேக ட்ரோன், தற்கொலை ட்ரோன். ஸோ இந்த கர்கா ட்ரோனை பொறுத்த வரைக்கும் வினாடிக்கு 40 மீட்டர் வேகத்தில் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளோ கிலோ எடை கொண்ட வெடிமருந்துகளை இது சுமந்து செல்லும்? ஏன்னா இது தற்கொலை ட்ரோன் சொல்லிட்டோம். தற்கொலை ட்ரோன் அப்படின்னா ஒரு இலக்கு நிர்ணயிச்சிட்டாங்க அப்படின்னா இதை தன்னைத்தானே அழித்து கொண்டு அந்த இலக்கையும் அழிக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தது தான் நம்ம தற்கொலை ட்ரோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 700 கிராம் வெடிமருந்துகளை வந்து சுமந்து செல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நவீன தொழில்நுட்பங்களான GPS, நேவிகேஷன் சிஸ்டம், அப்புறம் உயர் வரையறை கேமராக்கள் இதில் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 10வது கேள்வி, விஜய் திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 16. ஸோ இன்றைய தினமான டிசம்பர் 16ஆம் தேதி தான் விஜய் திவாஸ் வந்து கொண்டாடப்படுகிறது. அதாவது வெற்றி தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வெற்றினா எதுலேயோ ஒன்று வந்து வெற்றி பெற்றாதான் அதோட பேர் வந்து விஜய் திவாஸாக மாறி இருக்கும் நமக்கு தெரியும். அதாவது என்னன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 1971 வந்து போர் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்தியா வெற்றி அடைஞ்சிச்சு. ஸோ அதன் மூலமாக வங்கதேசம் அப்படிங்கிற தனி நாடு உருவானது. ஸோ நம்ம 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் இதை பற்றி நம்ம எப்படி வங்கதேசம் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். 1971 இந்தியா வந்து இந்த போரில் வெற்றி பெற்றதை அடுத்து அந்த தினத்தை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி வந்து விஜய் திவாஸாக இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்துக்கிட்டையும் வங்கதேச நாட்டுடைய முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தலைமையிலான முக்தி பாகினி படையிடம் பாகிஸ்தான் வந்து சரணடைஞ்சிருச்சு. ஸோ அதை கொண்டாடும் வகையில் தான் விஜய் திவாஸ் வந்து டிசம்பர் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அடுத்து 11வது கேள்வி, சர்தார் வல்லபாய் படேல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 15ஆம் தேதி. ஸோ சர்தார் வல்லபாய் படேலுடைய நினைவு தினம் வந்து டிசம்பர் 15ஆம் தேதி. சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய பிறந்த தினம் பார்த்தோம்னா அக்டோபர் 31. ஸோ அதுதான் வந்து ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா நம்ம இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளை வந்து ஒருங்கிணைத்த ஒரு பெருமைக்குரியவர் தான் சர்தார் வல்லபாய் படேல். அவருடைய பிறந்த தினம் வந்து அக்டோபர் 31. இது வந்து ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. அவருடைய நினைவு தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 15. ஸோ எப்போ பிறந்தாருன்னா 1875 பிறந்திருக்காரு. 1950 காலமாயிருக்காங்க சர்தார் வல்லபாய் படேல். ஸோ இவர் தான் இந்தியாவின் இரும்பு மனிதன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் தான் இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சர். சுதந்திர இந்தியாவுடைய முதல் துணை பிரதமர் வந்து சர்தார் வல்லபாய் படேல் தான். ஸோ இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு இவருடைய 140வது பிறந்த நாள் வந்து பாஜக தலைமையிலான அவருடைய பிறந்த நாளில் வந்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற முன்முயற்சியானது பாஜக தலைமையிலான ஆட்சியில் வந்து கொண்டு வரப்பட்டது. எப்போனா 2015 இவருடைய பிறந்த தினம் அக்டோபர் 31 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 12வது கேள்வி, சையது முஷ்டாக் அலி கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை. ஸோ மும்பை அணி தான் இந்த வருஷம் நடைபெற்ற சையது முஷ்டாக் அலி கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சையது முஷ்டாக் அலி கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியானது நடைபெற்றது. இதில் மும்பைக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இடையிலான இறுதி ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸோ மும்பை இதில் சாம்பியன் ஆகிறது இது 2வது முறை. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம்.
இப்போ டெல்லியில தலைமைச் செயலர்களுடைய 4வது தேசிய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த வருஷம் 2025ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் காசநோயை ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம நாட்டுடைய 2 மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், புத்தாக்க நிறுவனங்களுடைய வளர்ச்சி, அந்த நிறுவனங்கள் அமைச்சு அது வளர்ச்சி அடைவதற்கான சூழலை அந்தந்த மாநிலங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ புத்தாக்க நிறுவனங்கள் தொடங்குவதற்கான உகந்த சூழல் அமைந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா 3வது இடத்துல இருக்கு. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அடுத்து சர்க்காரியா கமிஷனுடைய பரிந்துரைகளை தொடர்ந்து 1990 பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆணை மூலமா மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் ஆனது அமைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் சர்க்காரியா கமிஷனுடைய பரிந்துரைகளின் படிதான் 1990 மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் ஆனது அமைக்கப்பட்டது. இந்த கவுன்சில் பாத்தீங்கன்னா 26 ஆண்டுகள்ல 11 முறை மட்டுமே, கடந்த 26 ஆண்டுகள்ல 11 முறை மட்டுமே கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிரால 288 தொகுதிகள் இருக்கு. அந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு. அதுல 230 தொகுதிகளில் பாஜக தலைமையிலான கூட்டணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலமா பாஜக தலைமையிலான ஆட்சியானது மகாராஷ்டிரால அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஸோ அதன்படி மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சராக பிஜேபியை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இவருக்கு அந்த மாநிலத்துடைய ஆளுநரான சிபி ராதாகிருஷ்ணன் தான் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. மேலும் மகாராஷ்டிராவுடைய துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் பொறுப்பேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ அந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் 39 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 288 தொகுதியில மொத்தமா 230 தொகுதிகளில் கூட்டணி கட்சியானது வின் பண்ணியிருக்காங்க. பிஜேபி தலைமையிலான கூட்டணின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுல ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனை கட்சி, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள்லாம் இந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கு. இந்த கூட்டணியோட பேர் என்னன்னா மகாயுதி கூட்டணி. இவங்க 230 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உலக நாடுகளுடைய கடல் எல்லைக்குள்ள வராத சர்வதேச கடல் பகுதிகளில் மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில ஐரோப்பிய நாடுகள் மானியம் வழங்குறாங்க. ஸோ அதன்படி ஆண்டுதோறும் ஐரோப்பிய நாடுகள் பார்த்தீங்கன்னா மீனவர் ஒருவருக்கு $76,000 மானியமாக வழங்குறாங்க. இந்தியாவில் எவ்வளோ ரூபாய் மானியம் வழங்கப்படுது அப்படின்னா மீனவர் ஒருவருக்கு $35 மானியமாக வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னையில தான் நிறுவப்பட்டிருக்கு. 2வது கேள்வி, இந்தியாவின் முதல் யோகா கொள்கையை உருவாக்கிய மாநிலம் எது? உருவாக்கும் மாநிலம் ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட். 3வது கேள்வி, ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் இந்தியா. 4வது கேள்வி, சமீபத்தில் சீடோ புயல் கீழ்கண்ட எந்த தீவை தாக்கியது? ஆன்சர் மயோட் தீவு. 5வது கேள்வி, நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. 6வது கேள்வி, கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவின் படி உச்சநீதிமன்றம் மற்றும் அனைத்து உயர் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக ஆங்கிலம் உள்ளது? ஆன்சர் சட்டப்பிரிவு 348 உட்பிரிவு 1A. 7வது கேள்வி, மைக்கேல் கவலஷ்விலி எந்த நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜார்ஜியா. 8வது கேள்வி, சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசைன் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் தபேலா. 9வது கேள்வி, கர்காட்டோனை டேஷ் உருவாக்கி உள்ளது? ஆன்சர் இந்திய ராணுவம். 10வது கேள்வி, விஜய் திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 16. 11வது கேள்வி, சர்தார் வல்லபாய் படேல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 15. 12வது கேள்வி, சையது முஸ்டாக் அலி கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் மும்பை. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.